பாகிஸ்தானியர்களுக்கு உருது தாய்மொழியே கிடையாது. பாகிஸ்தான் கண்ட்ரோலில் ஒரு தனி நாடு இருக்குது. அந்த நாட்டுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, கொடியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட ஒரு இம்பார்ட்டண்டான போர்ட் அது வந்து இந்தியாவுக்கு வர வேண்டியது. அது எப்படி பாகிஸ்தானுக்கு போச்சு? இது மாதிரியான இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் நிதிஷ். இந்த வீடியோவில் பாகிஸ்தானை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் வந்து 5 மெயினான ப்ராவின்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் ஸ்டேட் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அங்கே வந்து ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பஞ்சாபோட ப்ராவின்ஸ்குள்ளே தான் இஸ்லாமாபாத் லொக்கேட் ஆயிருக்கு. அது ஒரு சிட்டி. அதே மாதிரி அது வந்து பாகிஸ்தானோட தலைநகரம். அங்கே வந்து எல்லாரும் அங்கே இருக்கவங்களுக்கு தாய்மொழி பஞ்சாபி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ப்ராவின்ஸ் வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ். இது ரொம்ப முக்கியமான ப்ராவின்ஸ், மோஸ்ட் பாப்புலேட்டடான ப்ராவின்ஸ் இதுதான். இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தாய்மொழி பார்த்தீங்கன்னா பஞ்சாபி தான். அங்கே யாருக்கும் உருது வந்து தாய்மொழி கிடையாது. மூணாவதாக இருக்க ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா சிந்தும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லோரும் பேசக்கூடிய மொழி வந்து சிந்தி. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராவின்ஸ். அடுத்து நாலாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் பார்த்தீங்கன்னா பலூச் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை பேசக்கூடியவங்க. ஈரான்கோட பார்டரில் இருக்க ஒரு ப்ராவின்ஸ். அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பாகிஸ்தானியர்கள் கிடையாது, எங்களுக்குன்னு தனியான ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பலூச்சிஸ்தான் மாதிரியே இன்னொரு ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்குது. அது வந்து சிஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த பலூஜும் சிஸ்தானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பீப்புள், சேம் லாங்குவேஜ் சொல்லலாம். அடுத்து அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கைபர் பக்தூனில் பார்த்தீங்கன்னா பஸ்தூன் மொழி பேசக்கூடிய மக்கள். அவங்களும் வந்து தாங்கள் வந்து பாகிஸ்தானியர்கள் கிடையாது, நாங்கள் வந்து ஆப்கானியர்கள், பஸ்தூன்ஸ், நாங்கள் வந்து ஆப்கான் கூட இணையிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க மக்கள். இது வந்து 5 பாகிஸ்தானோட மெயின் ப்ராவின்ஸ். அடுத்து வந்து இன்னொரு ப்ராவின்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா POK, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அது வந்து கில்ஜிஸ் பல்கிஸ்தான் சொல்லுவாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு வந்து காஷ்மீரி வந்து தாய்மொழி. அதனால எந்த ஒரு பாகிஸ்தானியும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து உருது வந்து தாய்மொழி கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பார்ட்டிஷன் அப்போ இந்த டெல்லி, ஆக்ரா, இந்த UP இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆனவங்களோட தாய்மொழி மட்டும்தான் உருது. அதோட இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட முதல் பிரைம் மினிஸ்டர், அந்த நாட்டோட ஃபாதர்னு சொல்லக்கூடிய முகமது அலி ஜின்னாவுக்கே பார்த்தீங்கன்னா தாய்மொழி உருது கிடையாது. அவர் ஒரு குஜராத்தி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். அவங்களோட லாங்குவா ஃப்ரெங்கா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான மொழி வேணுங்கிறதுக்காக வந்து அவங்க உருதை வந்து நாட்டோட தேசிய மொழியாக்குனாங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு கீழே வந்து ஒரு நாடு இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆசாத் காஷ்மீர்னு சொல்லுவாங்க. இது வந்து இதையும் POK அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து வேலி, இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கு அதுக்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். இது வந்து ஒரு இந்தியாவிலிருந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு பகுதி. இந்த POK வந்து பார்த்தீங்கன்னா ஆசாத் காஷ்மீர்னா இண்டிபெண்டன்ட் காஷ்மீர் அப்படின்னு அதுக்கு பேர். இதுக்கு தனி ஃப்ளாகெல்லாம் இருக்குது. அதுக்கோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபைசல்னு ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கார். அதுக்கு தலைநகரம் பார்த்தீங்கன்னா முசாஃபராபாத். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க முசாஃபராபாத். அது ரொம்ப மார்க்கெட் பிளேஸ், ரொம்ப பழங்காலத்துலேருந்து அது ஃபேமஸான பிளேஸ். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இவங்களுக்கு இந்த ஆசாத் காஷ்மீரில் இருக்கவங்களுக்கு தனியான கரன்சியோ இல்லை தனியான பாஸ்போர்ட்டோ தனியான மிலிட்ரியோ எதுவும் கிடையாது. இவங்க இப்பயும் பாகிஸ்தானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பாகிஸ்தானில் இருக்க மற்ற ப்ராவின்ஸில் இருக்கவங்க போய் ஓட் போடலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு ஓட்டர் இதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து ஆசாத் காஷ்மீருக்கு மட்டும்தான் இவங்களால் ஓட் போட முடியும். மெயின்லேண்ட் பாகிஸ்தானுக்கு வந்து இவங்களால் ஓட் பண்ண முடியாது. மூணாவதாக மெயினான விஷயம் சொன்னால் பார்த்தீங்களா, பாகிஸ்தானில் ஒரு போர்ட் இருக்குது, அது வந்து இந்தியாவுக்கு வந்துருக்க வேண்டியது அப்படின்னு. அதாவது பாகிஸ்தானில் வந்து குவாதார் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகம் பார்த்திங்கன்னா ஒமானுக்கு கீழே இருந்துச்சு. ஒமான் வந்து அப்போ பிரிட்டிஷு கீழே இருந்துச்சு. அப்போ 1951 ஒமானுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அங்கே ஒமானோட மன்னர் வந்து இந்தியா நேருக்கிட்ட தான் கேட்டார், இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஒரு போர்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, ஸோ நீங்கள் பை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கேட்டப்போ நேரு வந்து இல்லை, அது வந்து எங்களோட எனிமி டெரிட்டரியில் இருக்குது, அதை வந்து நாங்கள் பாதுகாக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டனால அது வந்து இன்றைக்கி வந்து பாகிஸ்தான்கிட்ட வந்து அந்த ஒமான் மன்னர் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ வேர்ல்டில் ப்ரொடியூஸ் ஆகிற 90% பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, நம்ம பார்த்துருக்கோமே சால்ட்டு, அது வந்து அந்த மவுண்டைன் சால்ட் வந்து பாகிஸ்தானில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து இருந்து இங்கே மைக்ரேட் பண்ணி யூரோப்புக்குள்ளே போகிறாங்களே, யூரோப்பியன் யூனியனில் போய் அதிகம் அசைலம் அடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த யூரோப்பில் எல்லா கண்ட்ரிலையும் சேர்த்து பாகிஸ்தானியர்கள் தான். அதே மாதிரி யூகே யுனைடெட் கிங்டத்துலேயும் போய் அதிகமாக அசைலம் அடித்து அங்கே செட்டில் ஆகுறது, அசைலம் சீக் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுவும் பாகிஸ்தானியர்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்லாமாபாத் சொன்னல அது வந்து பாகிஸ்தானோட தலைநகரம். அது மாதிரி சிந்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு தலைநகரம் இருக்குது, அதாவது கராச்சி தான் பாகிஸ்தானோட ஒரு ரிச்சஸ்ட்டு சிட்டின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொய்ட்டா வந்து பலூச்சிஸ்தானுக்கு வந்து ஒரு தலைநகரம். பலூச்சிஸ்தான் வந்து ஒரு 50% பாகிஸ்தானோட நிலப்பரப்பை வந்து கொண்டு இருக்குது, ஆனால் மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அடுத்து வந்து கைபர் பக்தூன் வந்து பெஷாவர் தான் வந்து அவங்களோட தலைநகரம். அடுத்து இந்த பெஷாவர் வந்து இன்னொரு இருக்குன்னா பாகிஸ்தானோட உளவுத்துறை ஐஎஸ்ஐயோட தலைமையகம் பார்த்திங்கன்னா பெஷாவரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சாபில் வந்து இஸ்லாமாபாத் பக்கத்தில் வந்து பாகிஸ்தானியோட மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அங்கே ராவல்பிண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இதெல்லாம் தான் அங்கே பாகிஸ்தானை பற்றி நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் நான் சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்துச்சுல்ல, பாகிஸ்தானில் வந்து இந்தியாவில் உளவுத்துறையெல்லாம் போய் ரொம்ப ஃபேமஸாக. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி பாகிஸ்தானை பற்றி கொஞ்சம் பேசலாம், ஏன்னா நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி, அதை பற்றி சொல்லாமல் இருந்தால் எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து வேர்ல்டில் வந்து 48th பிக்கெஸ்ட் எக்கனாமி. நம்ம எக்கனாமி எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கொஞ்சம் கம்மி, $400 பில்லியன் அரௌண்ட் வந்து அவங்களோட ஜிடிபி இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு மெயினான இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அதிகம் போயிட்டு ஐஎம்எஃப்ட லோன் வாங்கின கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். இது வரைக்கும் 25 தடவை வந்து ஐஎம்எஃப்ட போய் பெயில் அவுட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு வெரி இம்பார்ட்டண்டான ஃபேக்ட், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலேயே பாகிஸ்தான் மட்டும்தான் தன்னோட சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இன்னைய வரைக்கும் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரோ எந்த ஒரு கட்சியோ வந்து அவங்களோட ஃபுல் டைம் 5 வருஷத்தை வந்து ஃபினிஷ் பண்ணது கிடையாது. ஒன்று நடுவுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துரும், இல்லாட்டி அவங்களோட பிரைம் மினிஸ்டர் தப்பிச்சு வேற நாட்டுக்கு ஓடிடுவார், இல்லாட்டி அவங்க பிரைம் மினிஸ்டர் யாராச்சும் கொண்டுருவாங்க. ஸோ வந்து ஆட்சி வந்து கவிழ்ந்துரும். இந்த 1947 2025 வரைக்கும் யாருமே எங்களோட ஃபுல் டைமை வந்து கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. இது ஒரு பெருமை வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானோட எக்கனாமி பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் வந்து எதுவுமே பண்ணாமல் ஈஸியாக அவங்க எக்கனாமி க்ரோ பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம வந்து எதுவும் இம்போர்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பாகிஸ்தானை கிராஸ் பண்ணி அந்த சைடு போக முடியாது, மிடில் ஈஸ்ட்டுக்கோ இல்லை சென்ட்ரல் ஏஷியாவுக்கோ. அவங்க இந்தியாவோட கூட்ஸ் மட்டும் போகிற மாதிரி அவங்களோட பார்டர் ஓப்பன் பண்ணி விட்டாலே பாகிஸ்தான் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டோல் ஃபீ கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அங்கே பெட்ரோல் பம்ப் வச்சு அவங்க ஏர்ன் பண்ணுறது, தாபா வச்சு ஏர்ன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட எக்கனாமி வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ஆனால் வந்து அவங்க இந்தியா கூட சண்டையில் இருக்கனால இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க பாகிஸ்தானை பற்றியான இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட் நான் சொல்லணும்னு நினச்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.